ஐ சேஞ்ச் த மைண்ட் மேப் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கெல்லாம் எஸ் சொல்லணும், எங்கெல்லாம் நோ சொல்லணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் இந்த எஸ் எப்போ சொல்லணும், எப்போ நோ சொல்லணும்னு சின்ன டவுட் இருக்கலாம். அந்த டவுட் எப்போல்லாம் கிளியர் பண்ணணும்னு கேட்டிங்க, எப்படிலாம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லாங் டேர்ம் ட்ரீம்ஸுக்கு வரும்போது யூ ஹேவ் டு சே ஆல்வேஸ் எஸ். உங்களுடைய க்ரோத்துக்கு இருக்கும்போது, வாழ்க்கையில் முன்னுக்கு வர்ற க்ரோத்துக்கோ உங்கள் அதோடைய ஸ்கில்லை ஏதோ வளர்த்துக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னா நம்ம எஸ் சொல்லணும். சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எஸ் சொல்லணும். சேஞ்சஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபியூச்சர் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எஸ் சொல்லணும். ஏதாவது திங்ஸ் உங்கள் வேல்யூ ஆட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு நம்ம எஸ் சொல்லணும். ஏதாவது பாசிட்டிவிட்டி ஏதாவது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எஸ் சொல்லணும். ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸு பார்த்தா பிரைட்டாக தெரியுதுன்னா அதுக்கு நம்ம எஸ் சொல்லணும். எப்போ நோ சொல்லணும்? எதெல்லாம் நமக்கு அஃபெக்ட் பண்ணுமோ அதுக்கு நம்ம நோ சொல்லணும். எங்கெல்லாம் பேட் ஹேபிட் இருக்கோ அங்கே நோ சொல்லணும். எங்கெல்லாம் யாரும் நமக்கு நம்முடைய ரெப்புடேஷனை குறைக்கிற மாதிரி தெரியுதோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணும்போது நம்ம நோ சொல்லணும். எங்கெல்லாம் நம்ம மெயின் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணும்போது யாராவது நெகட்டிவாக வந்தாங்கன்னா அது மாதிரி இடத்துல நோ சொல்லணும். அதே மாதிரி எது நமக்கு ரெமினேட்டிவ் இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா அங்கே நோ சொல்கிறதுல தப்பு கிடையாது. அடுத்தவங்களுக்கு மோஸ்துதிக்காக நம்ம எஸ் சொல்லக்கூடாது. அது நமக்கு நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம நோ சொல்லணும். ஸோ இன் ஃபியூச்சர் நமக்கு ஏதாவது அப்படி எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு நெசசிட்டி இருந்துச்சுன்னா அதை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் திங்க் பண்ணிங்கன்னா you will understand also. Have a good day.